வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிகாம் ஃபஸ்ட் இயர்க்கான செகண்ட் செம்முக்கான போர்ஷன். இப்போ தான் ஃபஸ்ட்டு செம் முடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம செகண்ட் செம்முக்கான போர்ஷனை பார்க்க போகிறோம். அதில் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ்னால் முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரான்ச் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனால் பிரான்ச் வந்து எந்த அக்கௌண்ட்ஸும் மெயின்டெனன்ஸ் பண்ணாது. ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா அக்கௌண்ட்ஸும் மெயின்டெனன்ஸ் பண்ணும். அதனால இங்கே நம்ம வந்து தஞ்சாவூர் கொஷினை பார்த்துக்கலாம். ப்ரிப்பேர் எ தஞ்சாவூர் பிரான்ச் அக்கௌண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஸ்டாக் அட் த பிகினிங் 11,500, கேஷ் அட் த பிகினிங் 200, கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் 3 lakh, goods sent to branch 2,25,000, stock at the end 25,000, cash at the end 150, cash sent to branch for rent வந்து 9,000, salaries 25,000, அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம போட போகிறோம். இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கீவேர்ட் பார்க்க போகிறோம். இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா இது தஞ்சாவூர் பிரான்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டேன். பிரான்ச்சுக்கான இன்கம்லாம் டெபிட் சைடில் எழுதணும். பிரான்ச்சினுடைய இன்கம்லாம் எங்கே எழுதணும்? பிரான்ச்சுக்கு உள்ளே வரும் இல்லையா, அதெல்லாம் இங்கே எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறதெல்லாம் கிரெடிட் சைடில் எழுதணும். ஹெட் ஆஃபீஸினுடைய இன்கம்லாம் கிரெடிட் சைடில் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹெட்டிங் போட்டு ஆரம்பிச்சிடலாம். தஞ்சாவூர் பிரான்ச் அக்கௌண்ட், டெபிட் காலம், கிரெடிட் காலம், பர்டிகுலர் அமௌண்ட், போட்டாச்சா? இப்போ இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டை நம்ம 4 காலம்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். 4 காலம்ஸ் முதல்ல டு பேலன்ஸ் ப்ரா டவுன் இங்கே எழுதுங்க. இது வந்து ஓப்பனிங் அசட்ஸ். ஓப்பனிங் அசட்ஸ்லாம் இங்கே எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் இடம் விட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன். இங்கே வந்து க்ளோசிங் அசட். க்ளோசிங் அசட்ஸ் இங்கே எழுதணும். அப்படியே இதுக்கு நேராக வாங்க. பை பேலன்ஸ் ப்ரா டவுன் அப்படின்னு போட்டு ஓப்பனிங் லைபிலிட்டிஸ். இங்கே டு பேலன்ஸ் கேரி டவுன். இது வந்து க்ளோசிங் லைபிலிட்டிஸ். ஸோ இது மாதிரி பிரிச்சுக்கிட்டு இப்போ இங்கே என்ன எழுதணுன்னா பை பேங்க்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. அது ஏன் நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே வந்து டு பேங்க்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஸ்டாக் அட் த பிகினிங் 11,500. ஸ்டாக் அட் த பிகினிங் சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஓப்பனிங் ஸ்டாக் தானே. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் அசட்ஸ்லாம் இங்கே எழுத சொல்லியிருக்கேன். அப்போது 11,500 இங்கே போஸ்ட் பண்ணிக்கோங்க. கேஷ் அட் த பிகினிங், ஸோ கேஷ் அட் த பிகினிங் 200. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 11,700 இங்கே எழுதுங்க. அதுக்கு அடுத்து கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரான்ச்சு எந்த அக்கௌண்ட்டையுமே மெயின்டைன் பண்ணாது. அதுக்கிட்ட கொடுத்த கூட்ஸை அது சேல்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து கேஷாக சேல்ஸ் பண்ணும், இன்னொன்று கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணும். கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணால் கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் தான் வரும். இந்த 2 அமௌண்ட்டையும் யாருக்கு அனுப்பிச்சிரோன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிரும். அதனால் இங்கே தான் நாம் அதை எழுதணும். கேஷ் ரிசீவ்டு. கேஷ் ரிசீவ்ட் வந்து 3 lakh. அதாவது ஹெட் ஆஃபீஸ்க்கு கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இப்போ பிரான்ச்சுக்கு கூட்ஸு ஹெட் ஆஃபீஸ் அனுப்பிச்சிருக்கு. அப்போ அதை நம்ம அந்த என்ட்ரியை மட்டும் சென்டரில் எழுதணும். டூ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சுன்னே எழுதலாம். ஹெட் ஆஃபீஸ்
பிரான்ச்சுக்கு கூட்ஸை அனுப்பிச்சிருக்கு. அதனால கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். நான் என்ன சொன்னேன், பிரான்ச்சுக்கு வர வேண்டிய இன்கம்லாம் இங்கே எழுத சொன்னேன். அதனால 2,25,000. ஸ்டாக் அட் த எண்ட். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கை நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன். இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இங்கே எழுதணுன்ட்டு 29,000. கேஷ், க்ளோசிங் கேஷ் வந்து 150. புக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 29,150. அதுக்கு அடுத்தது கேஷ் அட் த எண்ட். கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார். இப்போ கேஷ் சென்ட் டு பிரான்ச்னா பிரான்ச்சுக்கு தானே வருது. அதாவது பிரான்ச்சோடைய எக்ஸ்பென்சஸ்க்காக ஹெட் ஆஃபீஸ் அனுப்பும். அதை தான் நான் இங்கே டு பேங்க்குன்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்னவா அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க பிரான்ச் நடத்துறதுக்கான ரெண்ட் 9,000 அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சேலரிஸ், அங்கே வேலை செய்கிறவங்களுக்காக சேலரி கொடுக்கணும் இல்லையா, அந்த சேலரிஸ் வந்து 25,000 அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் 8,000. இது நம்ம இங்கே டோட்டல் பண்ணி எழுதணும் 42,000. ஸோ இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ண போகிறோம். எது அதிகமாக இருக்கோ அது முதல்ல. இப்போ வந்து கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, 3,29,150. அதையே டெபிட் சைடு எழுதிக்கோங்க, 3,29,150. மேலே உள்ள இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா டு ப்ராஃபிட். அப்போ இந்த தஞ்சாவூர் பிரான்ச்சில் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,450. இதிலேருந்து மைனஸ் பண்ணி வர்றதை எழுதணும். இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி வர்றதை இங்கே எழுதணும். இது வந்து பேலன்ஸ் ஃபிகர் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக. இப்போ ஓவராலாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிரான்ச்சை ஒரு 4 காலம்ஸாக பிரிக்க போகிறோம். நம்ம டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். இது ஓப்பனிங் அசட்ஸ், இது க்ளோசிங் அசட்ஸ். இது வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், இது வந்து க்ளோசிங் ஓப்பனிங் லைபிலிட்டிஸ். டு பேலன்ஸ் கேரி டவுன், இது க்ளோசிங் லைபிலிட்டிஸ். இங்கே பை பேங்க் போடுங்க, டு பேங்க் போடுங்க. இது கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்காக இதை நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரி ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல கேஷ் அட் ஸ்டாக் அட் த பிகினிங் சொன்னதுனால ஓப்பனிங் அசட்ஸ் எழுதியிருக்கேன். கேஷ் அட் த பிகினிங் 200னால அதை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ். பிரான்ச்சில் எந்த அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணாததுனால உடனே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, கேஷை வந்து கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸை ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே வேறு என்ன என்ட்ரி வரலான்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ், கேஷ் சேல்ஸ், இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே வராது, ரெமிட்டன்ஸ். அதுக்கு அடுத்தது கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். எப்போவுமே சென்டரில் தான் எழுதணும். பிரான்ச்சுக்கு தானே வந்திருக்கு. கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்னா பிரான்ச்சினுடைய இன்கம்லாம் இங்கே எழுத சொல்லியிருக்கேன். அதனால் பிரான்ச்சுக்கு 2,25,000 ஸ்டாக் வந்திருக்கு. ஸ்டாக் அட் த எண்ட், கேஷ் அட் த எண்டெல்லாம் இங்கே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது கேஷ் சென்ட் டு பிரான்ச். இப்போ கேஷாக அனுப்புகிறாங்க. கேஷாக என்ன அனுப்புகிறாங்கன்னா அது பிரான்ச்சினுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக அனுப்புவாங்க. இதில் பெட்டி கேஷும் வரும் நமக்கு. ரெண்ட்டாக 9,000, சேலரிஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். அப்புறமா இதை டேலி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, இதை டோட்டல் பண்ணி இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 50,450 தஞ்சாவூர் பிரான்ச் ப்ராஃபிட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.